தற்போதைய செய்தி மிக முக்கியமான செய்தியும் கூட. ரயிலில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை அதிரடியாக ஓடும் ரயிலில் ஏறி போலீசார் கைது செய்திருக்கும் அண்மை செய்தி இது. கொடை ரோடு ரயில் நிலையம் அருகே ரயில் சென்றபோது சதீஷ்குமார் என்பவர் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தார், புகார் அளித்தார். இது குறித்து சதீஷ்குமார் என்பவரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். சில நாட்களுக்கு முன்பாக கர்ப்பிணி பெண் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அவர் ஓடும் ரயிலிலிருந்து கீழே தள்ளப்பட்டார். வயிற்றில் இருந்த அந்த சிசு இறந்தது. இது குறித்து பரபரப்பாக பேசப்பட்டது. அனைத்து ரயில் பெட்டிகளிலும் முக அடையாளம் காணக்கூடிய சிசிடிவி பொருத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியான மறுநாளே மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் வசந்த் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். ரயிலில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சதீஷ்குமார் என்பவரை ரயிலில் ஏறி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சில நாட்களுக்கு முன்பு கூட கர்ப்பிணி பெண் ஒருவரை பாலியல் துன்புறுத்தல் செய்து அந்த சிசு உயிரிழந்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய சில நாட்களிலேயே மீண்டும் ஒரு சம்பவம். வசந்த், உங்கள் தகவல்கள். வணக்கம் ராஜ். தூத்துக்குடியிலிருந்து ஈரோடுக்கு செல்லும் ஒகா எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலில் பயணித்த இளம்பெண்ணுக்காக தான் இந்த பாலியல் தொல்லையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை தான் திண்டுக்கல் ரயில்வே போலீசார் கைது செய்தனர் என இந்த செய்தி தான் தற்போது தமிழகம் முழுவதும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டை சேர்ந்தவர் 26 வயதான ஒரு பெண் தூத்துக்குடியிலிருந்து தங்கியிருந்து தங்கள் ஈரோட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு செல்லும் ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவிழா பெட்டியில் ஏறி பயணம் செய்துள்ளார். அதே பெட்டியில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அந்த இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் சதீஷ்குமார் அவர் பெயிண்டராக வேலை செய்தார். அவர் வண்ணத்திட்ட தொழிலில் பெயிண்டராக உள்ளார். இவர் அங்கிருந்து கோவை செல்வதற்காக இந்த ரயிலில் ஏறியுள்ளார். இவர் ஏறும் போதே அதிக போதையில் இருந்த அவர் இளம்பெண் அருகே அமர்ந்திருக்கிறார். இது பொதுவான பெட்டி என்பதால் அனைவருமே அந்த கூட்டம் இருக்கும் என்பது காரணத்தினால் உள்ளிட்ட யாரும் பெரிய அளவு எடுத்துக்கொள்ளவில்லை. இவர் கொடை ரோடு என்ற நிலையம் உள்ளது. அது மதுரையை தாண்டி அடுத்து திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட இடத்தில் உள்ள கொடை ரோடு என்ற இடத்தில் தான் ஸ்டேஷன் அருகே வந்து கொண்டிருந்த போது சதீஷ்குமார் அந்த இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்ட ஆரம்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு அதிர்ச்சி அடைந்த பெண் அங்கிருந்த உதவியுடன் உடனடியாக உதவியின் இருக்கக்கூடிய 139 என்ற எண்ணுக்கு உடனடியாக புகார் அளித்துள்ளார். அதை தாண்டி அந்த தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அம்பாத்துறை என்ற ஸ்டேஷன் வந்துள்ளது. அடுத்து திண்டுக்கல் ஒரு நிலையில் அங்கிருந்த தயார் நிலையில் இருந்த திண்டுக்கல் ரயில்வே போலீசாருக்கு தகவல் உடனடியாக குறிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளச்சாமி அவர்கள் தலைமையிலான போலீசார் இந்த அதிகாலை 3:30 மணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒகே எக்ஸ்பிரஸ் ஆய்வுக்கு சேர்ந்த அந்த இளம்பெண் பாலியல் சீண்டில் ஈடுபட்ட சதீஷ்குமாரை உடனடியாக கைது செய்து அவரை அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தமிழகத்தில் தற்போதுதான் அந்த வேலூர் நடந்த ஜோலார்பேட்டையில் நடந்த அந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைவை ஏற்படுத்தியுள்ளது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு. அதை தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது திண்டுக்கல் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்ச்சியா அந்த பெண்ணுக்கானது அதுவும் இந்த குறிப்பா நாம் பார்க்க வேண்டும் என்றால் இது பொதுப்பெட்டி என்பது ஒரு குறிப்பிடமான விஷயம். இந்த பொதுப்பெட்டியில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அந்த பாலியல் சீண்டலானது தொடர்ச்சியாக அந்த நடைபெற்று அந்த விழிப்புணர்வால் உடனடியாக உதவியுடன் அந்த சொல்லக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பருக்கு 139 அழைத்ததால் உடனடியாக அந்த பொண்ணு தற்போது எந்த ஒரு அசாதாரணம் இல்லாமல் தற்போது அவர் தப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரியான சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்க பல்வேறு இடங்களில் சிசிடிவி பொருத்த வேண்டும் என்பதே பல்வேறு ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய பயணிகளும் சரி பொதுமக்களும் சரி பெண்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று பல்வேறு தரப்பினர் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். இது முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் இந்தியா முழுமே இருக்கக்கூடிய 532 ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய 82 ரயில் நிலையங்களில் மட்டும்தான் சிசிடிவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தற்போது தகவலானது வந்துள்ளது. இது மாதிரியான சிசிடிவிகள் அனைத்து ரயில் நிலையங்களும் பொருத்த வேண்டும். அதே போல் பெண்களுக்கு பாதுகாப்பாக அழைக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு பாதுகாப்பாக அவர்கள் பயணம் செய்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுடைய தனிப்பெட்டிகளும் சரி அங்க இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் போலீசார்கள் உடனடியாக அதே மாதிரி ரயில்வே போலீசார்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு அந்த பெட்டியில் செல்வது உள்ளிட்ட எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையான எழுந்துள்ளது. மேலும் இந்த திண்டுக்கல்லில் நடந்த அடுத்த சம்பவம் தற்போது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன்ராஜ், 139 என்ற எண்ணை ரயில்வே பெட்டிகளில் நடக்கூடிய
சம்பவங்களுக்கு, குறிப்பாக பாலியல் சம்பவங்களுக்கு இந்த எண்களை பயன்படுத்தலாம் என்ற முக்கியமான தகவல்களை உங்கள் ஆய்வறிக்கையின் போதும் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி வசந்த்.